கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு வாழ்ந்த பகுதிகளில் உள்ள சகல வரி வசூல் பண்ணுகிற ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் போதகங்களை கேட்கும்படி வந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இயேசுவை பார்த்து, இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் சாப்பிடுகிறார் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். உங்களிடத்தில் ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டையும் கண்டுபிடிக்கும் அளவும் தேடி கண்டுபிடித்து அவன் சந்தோஷப்பட்டு தன் சிநேகிதரை வரவழைத்து, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவான் அல்லவா என்றார். இயேசு வாழ்ந்த இடத்தை சுற்றி கிட்டத்தட்ட அரேபிய பாலைவனம் என்பதாலும் அந்த இடங்களில் அதிகமான பேருடைய தொழில் ஆடு மாடுகள் வளர்த்தலாய் இருக்கிறபடினாலும் மக்களுக்கு புரியும்படி அந்த சூழ்நிலையில் உள்ள நிலையை வைத்தே இந்த உவமையை கூறினார். மேலும் பாலைவனத்தில் ஆடுகள் மேய்ப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆனாலும் அந்த ஒரு ஆட்டுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிப்பது போலவே நானும் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். மேலும் இயேசு வாழ்ந்த இடங்களில் உள்ளவர்கள் ஒரு பொருளை தேடி கண்டுபிடித்தால் சுற்றிலும் உள்ள நண்பர்களையும் அழைத்து தொலைந்தது எப்படி, கண்டுபிடித்தது எப்படி, தான் கஷ்டப்பட்டது எப்படி என்று கூறுவது வழக்கம். சிநேகிதர்களும் உடனே வந்து அவர்களோட கூட சேர்ந்து எல்லாருமாய் சந்தோஷப்படுவதும் வழக்கம். ஆகவே அந்த சூழ்நிலையில் நடப்பதை வைத்தே இயேசு இந்த உவமையை கூறினார். இப்படித்தான் ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் படித்தனர். ஆசிரியரும் நன்றாக சொல்லிக் கொடுத்தார். ஆனால் ஒரு மாணவனுக்கு சரியாக வாசிக்க தெரியவில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் மாணவர்களை எழுத வைக்கின்ற படிக்க வைக்கின்ற நேரத்தில் எல்லா மாணவர்களையும் படிக்க சொல்லிவிட்டு அந்த ஒரு மாணவன் மீது கரிசனை கொண்டவராய் அவனை மட்டும் தன்னருகே அழைத்து தெரியாத எழுத்துக்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி கற்றுக் கொடுத்தார். ஏறக்குறைய 6 மாதங்களில் அந்த மாணவன் எழுத்துக்களை அறிந்து கொண்டான். மற்ற மாணவர்களைப் போலவே அவனும் வாசிக்க கற்றுக்கொண்டான். ஆசிரியர் மிகவும் சந்தோஷப்பட்டார். சக ஆசிரியர்களிடம் இந்த மாணவன் வாசித்தலில் குறைவாக இருந்தான். நான் பிரயாசப்பட்டு கற்றுக் கொடுத்தேன். இப்பொழுது அவன் நன்றாக வாசிக்கிறான் என்று கூறி மகிழ்ந்தார்கள். ஒருவேளை அந்த வகுப்பில் 49 பேர் நன்றாக வாசிப்பார்கள். அதை குறித்து அந்த ஆசிரியர் சந்தோஷப்பட்டதை காட்டிலும் வாசிக்க தெரியாத ஒரு மாணவன் வாசித்ததை குறித்து அதிக சந்தோஷப்பட்டார்கள். அதை போலத்தான் நம் ஆண்டவரும் ஏற்கனவே நீதிமான்களாய் இருக்கிறவர்களை பார்த்து சந்தோஷப்படுவதை காட்டிலும் ஒரு பாவி மனம் திரும்பினால் இயேசு மிகவும் சந்தோஷப்படுகிறார். பரலோகம் முழுமையுமாய் பாவியின் மனம் திரும்புதலில் சந்தோஷப்படுகிறது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளில் ஒருவன் அல்லது ஒருத்தி மனம் திரும்பாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தால் பெற்றோராகிய நாம் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து புத்திமதிகளை கூறி ஒரு பாவியை மனம் திரும்ப செய்து இயேசுவையும் பரலோக தூதர் கூட்டத்தையும் சந்தோஷப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனம் திரும்ப செய்து உம்மை சந்தோஷப்படுத்த அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.